அஸ்ஸலாமு அலைக்கும். இன்னைக்கு எண்ணெய் கத்திரிக்காய் எப்படி பண்ணுறதுன்னு வாங்க பார்க்கலாம். கத்திரிக்காவை நடுவில் 4 கட் பண்ணிக்கோங்க. அதில் புழு இருந்துச்சுன்னா பார்த்து கரெக்டாக எடுத்துருங்க. கட் பண்ண கத்திரிக்காய் எல்லாத்தையும் தண்ணியில் போட்டுக்கலாம். ஒரு கடாயில் எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் ஹீட் ஆனதும் கட் பண்ண கத்திரிக்காய் எல்லாத்தையும் போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். கத்திரிக்காய் கலர் மாறினதும் அதை தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். அந்த எண்ணெயிலேயே 20 பல் சின்ன வெங்காயம், 15 பல் பூண்டு, ஒரு துண்டு இஞ்சி, 2 டீஸ்பூன் மல்லி, 1 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் ஜீரகம், 1/2 டீஸ்பூன் சோம்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ அது கூட மீடியம் சைஸ் தக்காளி 2 குட்டி குட்டியாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். அதெல்லாம் நல்லா வதங்குறதுக்காக கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கலாம். லாஸ்ட்டாக ஒரு கைப்பிடி அளவுக்கு திருவுன தேங்காய் ஆட் பண்ணி நல்லா வதக்கிட்டு அது ஒரு திக் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். அதே கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஆட் பண்ணி அதில் கடுகு, வெந்தயம், காஞ்ச மிளகா, கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். அது எல்லாம் பொரிஞ்சதும் 10 பல் சின்ன வெங்காயம், 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ அது கூட நம்ம அரைச்ச பேஸ்ட் ஆட் பண்ணி ஒரு கொதி விட்டுக்கலாம். அதில் உப்பை செக் பண்ணிவிட்டு லைட்டாக வெந்தால் ஆட் பண்ணிக்கோங்க. அது ஒரு கொதி வந்ததும் நெல்லிக்காய் சைஸ் புளியை கரைச்சி அதில் ஆட் பண்ணிக்கலாம். அதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க கத்திரிக்காவை அதுலேயே ஆட் பண்ணிக்கலாம். கத்திரிக்காய் ஆட் பண்ணதும் அடுப்பை சிம்மில் வச்சு மூடி போட்டு எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட டேஸ்டியான எண்ணெய் கத்திரிக்காய் ரெடி. நீங்கள் எப்போ கத்திரிக்காய் வாங்குறீங்களோ ஒன் டைம் இந்த மாதிரி பண்ணி பாருங்கள். இது ஒயிட் ரைஸ்க்கு பெஸ்ட்டு காம்பினேஷனாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.